ஜூலை 7 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 18 முதல் 26 வரை. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்போதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டாள். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குச் சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணை இயேசு நலப்படுத்தும் நிகழ்ச்சியை இன்று வாசிக்கின்றோம். இயேசு ஏன் அந்த பெண்ணிடம், மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை குணமாக்கிற்று என்றார்? காரணம், அந்த பெண் இயேசுவின் முன்னால் வர அஞ்சி அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். இயேசுவின் முன்னே வர நம்பிக்கையும் துணிவும் இல்லாத காரணத்தை உணர்ந்து அவர் அவரை ஊக்குவிக்கும் வண்ணம் துணிவோடிரு என்கிறார். அந்த பெண் தம்மை தகுதியற்றவர் என கருதி இருக்கலாம். ஆனால் இயேசு அவரது தயக்கத்தை போக்குகின்றார். நாமும் கூட இன்று சில வேளைகளில் நம்பிக்கை குறைவினாலும் தயக்கத்தினாலும் பாவ உணர்வினாலும் ஆண்டவரின் முன் செல்ல தயங்குகின்றோம். நம் போன்றவர்களுக்கு தான் எபிரேயர் திருமடல் பின்வரும் அறிவுரையை வழங்குகின்றது. நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அறிவணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எனவே நாமும் இயேசுவை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் அணுகிச் செல்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்கள் அச்சத்தையும் தயக்கத்தையும் போக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. நீரே எங்களை தொட்டு எங்களை வளரச் செய்து வழிநடத்தும். எங்கள் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள் அனைவரையும் தொட்டு அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.